கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே பிரேயர் டைம் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 119 112. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். முடிவு பரியந்தம்னு பார்க்கும்போது கடைசி மட்டும் எல்லாருமே இப்படி நாம் முடிவெடுக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம், ஆசைகள், உலக வாழ்க்கை அதன்படி நாம் நிற்க முடியாதபடி நம்மை செய்து விடுகிறது. உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க மனிதர்களாகிய நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் கிறிஸ்தவ அனுபவத்தின்படி, வேதத்தின்படி எல்லாம் அனுபவிப்பது நமக்கு தகுதியானது அல்ல. அது நமக்கு பரிசுத்தத்தை குலைக்கக்கூடியதாக காணப்படும். தகுதியற்ற காரியங்களில் நாம் போகும்போது தான் விழுந்து போகிற ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். அதாவது முடிவு பரியந்தம் நம்மால் நிலை நிற்க முடியாத ஒரு நிலைமை. கிறிஸ்தவ மனிதன் சொல்லும்போது அவனுக்கு ஒரு மன உறுதி வேண்டும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மனநிலைமை வேணும். மத்தேயு 10:22 பார்க்கும்போது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டுள்ளது. 119 சங்கீதத்தில் 113 பார்த்தீங்கன்னா, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன்னு பார்க்கலாம். வீண் சிந்தனைகளை வெறுக்கும் ஒரு அனுபவம் வேணும். வேதத்தில் பிரியமாக இருக்கிற ஒரு மனிதன் கண்டிப்பாக வீண் சிந்தனைகளை அகற்ற முடியும். டெய்லி ஒரு வேத வசனத்தை தியானிக்கும் பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனைகளை ஆண்டவர் தந்து உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு காணப்படும். வேதம்தான் நமக்கு நியாயப்பிரமாணம். முதல் வசனத்தில் இடைவிடாமல் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு மனிதனால் இந்த உலக வாழ்க்கையில் இடைவிடாமல் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுமா? கண்டிப்பாக முடியும். வேத வசனங்களை தியானிக்கும் தன்மை இருக்கிற ஒரு மனிதன் ஏதாவது தவறுகள் செய்யும்போது அந்த வசனங்கள் அவனுக்குள்ள கிரியை செய்யும். கண்டிப்பாக இது பாவம் என்பதை வசனமானது உணர்த்தி கொடுக்கும். கிறிஸ்தவ அனுபவத்தில் சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதே முடிவு பரியந்தம் நிலை நிற்பது தான். ஒரு காரியத்தில் நீங்கள் செய்யும்போது அதை செய்கிற முன்னாடி இது ஆண்டவருக்கு பிரியமான ஆராய்ந்து பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? உங்கள் ஜெப குறிப்பில் டெய்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஏசப்பா நான் முடிவு பரியந்தம் உங்களுக்காக நிலை நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஜெப குறிப்பு இருக்குதா? உங்களாலையும் முடிவு பரியந்தம் கண்டிப்பாக நிலை நிற்க முடியும். இன்றிலிருந்து முடிவு பண்ணுங்க, ஆண்டவருக்காக முடிவு பரியந்தம் நிலை நிற்பேன்னு. ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.